ஓம் கங்கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நமக. ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பனே நமக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்னங்க, நீங்க 4 மணிக்கு வரும்போது லதா ராஜா இருவரையும் அழைச்சிட்டு வந்துடுங்க என்றாள் மனைவி மாலா. சரிம்மா, இதோ கிளம்பிட்டேன் நான் என்றார் கணவர் மாரிமுத்து. என்னம்மா, நாம் எங்கேயும் வெளியே போனோமாம்மா? எதுக்குப்பா, எதுக்கு அப்பா இவ்வளோ சீக்கிரம் எங்களை அழைத்து வந்தார் கேட்டான் மகன் ராஜா. நீங்க இல்லைப்பா, உங்க அம்மா தான் ஊருக்கு போறாங்க என்றார் மாரிமுத்து. எங்கேம்மா கேட்டாள் மகள் லதா. ஓ, அதுவா, ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் இருக்குமா, அதை அட்டன் பண்ணிட்டு அப்படியே உங்க தாத்தாவை பார்க்க போயிட்டு வரேன்மா என்றாள் அம்மா ஆலா. அப்போ நாங்க கேட்டனர் இருவரும். உங்க 2 பேருக்குமே ஸ்கூல்ல எக்ஸாம் இருக்குல்ல, அதான் அம்மா மட்டும் போய் நாளை ஒரு நாள் அங்கே இருந்து மறுநாள் வந்துடுவாங்கப்பா என்றார் மாரிமுத்து. தாத்தா பாட்டியை இங்கே வர சொல்ல வேண்டியது தானேம்மா என்றாள் லதா. அதான் அங்கே ஊரில் ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் இருக்கு, அதை அம்மா அட்டென்ட் செய்துட்டு அப்படியே தாத்தா பாட்டியை பார்த்துட்டு வருவாங்கன்னு சொல்றேன்லம்மா என்றார் மாரிமுத்து. இங்கே பாலதா, உங்களுக்கு பிடித்த புளியோதரையும் புளிக்கூட்டும் செஞ்சு வச்சிருக்கேன். பொட்டேட்டோ சிப், காரா சேவ், பக்கோடா, மிக்சர் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். நீ ராஜா கூட சண்டை போடாம சமத்தா 2 பேரும் ஸ்கூல் போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினீங்கன்னா நாம் எல்லாருமே சேர்ந்து டூர் போகலாம், சரியா என்றாள் மாலா. ஓகேம்மா என்றனர் இருவரும். சரி மாலா, நீ கிளம்புமா, நான் இவங்களை பார்த்துக்கிறேன். இதோ ஆட்டோ வந்துருச்சு பாருமா என்றார் மாரிமுத்து. சரிங்க, அப்ப நான் போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருங்க. ஏய் லதா, ராஜா, நீங்க அப்பாவை தொந்தரவு செய்யாதீங்க. லதா, ராஜா, பை என்று சொல்லி ஆட்டோவில் ஏறினாள் மாலா. பைமா, சீக்கிரம் வாங்கம்மா என்றனர் இருவரும். சரி சரி வாங்க, நாளைக்கு என்ன எக்ஸாம் உங்களுக்கு, நாம் அதை படிக்கலாமா கேட்டார் மாரிமுத்து. சரிங்கப்பா என்று லதா ராஜா இருவரும் பாடங்களை படித்துக் கொண்டு இருந்தனர். அரை மணி நேரத்தில் காலிங் பெல் சத்தம் கேட்டது. ராஜா, யாருன்னு போய் பார்ப்பா என்றார் மாரி. சரிங்கப்பா என்று கதவை திறந்தான் ராஜா. லதாக்கா, இங்க வாங்களே, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்களே என்றான் ராஜா. யாரு, உன் ஃப்ரெண்ட் பாலுவா கேட்டுக்கொண்டே வந்தாள் லதா. யார் ராஜா என்று லதாவின் பின்னாலேயே வந்தாள் மாரிமுத்து. அடடே, என்ன மாலா இது, நீ ஊருக்கு போகலையா கேட்டாள் மாரிமுத்து. சொல்றீங்க என்று உள்ளே வந்தாள் மாலா. நான் பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்கியதுமே எங்க அப்பா ஃபோன் செய்தார். காது குத்து ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகிடுச்சாம். குழந்தையின் தாய் மாமா திடீரென்று கம்பெனி வேலை விஷயமாக பெங்களூர் போயிருக்காராம். திரும்பி வர எப்படியும் 1 மாதம் ஆகுமாம். அதனாலே காது குத்து ஃபங்க்ஷனை அவங்க கேன்சல் செய்துட்டாங்க. அம்மாவுக்கும் கால்வலி, அதனாலே அம்மா அப்பா இருவருமே காரில் கிளம்பி இங்கே வரேன் என்று சொல்லியிருக்காங்க. நான் தான்
நீங்க இப்போ ஒரு நைட்ல வர வேண்டாம்மா, நாளை காலை வாங்கம்மா என்று சொல்லியிருக்கேங்க என்றாள் மாலா. ஓ, வெரி குட் மாலா என்றார் மாரி. இப்பத்தான் ராஜாவின் முகத்தில் 1000 வாட்ஸ் பல்ப் எரியுது பார் என்றார் மாரி. பின்னே அம்மா திரும்பி வந்துட்டாங்கல்லப்பா, அந்த சந்தோஷந்தான் என்றாள் லதா. காலை 8 மணிக்கு காசத்தம் கேட்டது. ஓடி வந்தனர் லதா ராஜா இருவரும். ஹை, தாத்தா பாட்டி வந்தாச்சு என்றனர் இருவரும். வாங்கம்மா வாங்கப்பா என்றாள் மாலா. வாங்கத்தை வாங்க மாமா என்றாள் மாரி. டிரைவர், அதெல்லாம் கொண்டு வந்து வைங்கப்பா என்றார் தாத்தா தாமு. ஓகே சார் என்றார் டிரைவர். வாழைப்பழத்தால் 25 கிலோ அரிசி, தேங்காய், எல்லாம் காய்கறிகள் எல்லாம் கொண்டு வந்து எடுத்துக்கொண்டு வந்தார் டிரைவர். எல்லாமே நம் தோட்டத்தில் விளைந்ததும்மா என்றார் பாட்டி பாலு. சூப்பர் பாட்டி என்றனர் லதா ராஜா இருவரும். இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள். நன்றி.